அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலின் இன்ப எழில் 27வது அதிகாரமான நன்றியில் செல்வம் மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கீழ் மக்களின் செல்வம் இனிமைப்படாது என்பதை ஒவ்வொரு பாடலிலும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். நல்லவர்கள் தங்கள் கால் சென்ற வழியெல்லாம் நெடுந்தூரம் சென்று கலவைகளை உண்டு கழிப்பார்களாம். ஆனால் நல்லவர்கள் அல்லாதவர்கள் பேய்த்தன்மை உடையவர்கள் கால் போகும் வழியெல்லாமும் போக மாட்டார்கள். இருக்கக்கூடிய இடத்திலேயே மூலதனத்தை வைத்து உண்பார்களாம். இதுதான் செல்வத்தின் தன்மை என்கிறார்கள். அதாவது அந்த செல்வம் என்பது அவர்களுக்கும் பயன்படாது, அவர்கள் பிள்ளைகளுக்கும் பயன்படாது. மூன்றாவதாக அடி தின்பதற்காக ஒருவன் வந்திருப்பான், அவனுக்கு தான் பயன்படுமாம். நாம் நிறைய இந்த மாதிரி பார்த்திருக்கிறோம். செல்வம் வேண்டும் வேண்டும் என்று சேர்த்து வைத்துக் கொண்டு அது அவர்களுக்கே பயன்படாமல் அவர்களே சென்று விடுவார்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 268. பலவைகள் அல்லாதார் காலாறு சென்று கலவைகள் உண்டு கழிப்பர், பலவைகள் காலாரும் செல்லார் கருணையால் துய்ப்பவே மேலாறு பாயவிருந்து. கீழ்மக்களின் செல்வம் வீண் களியாட்டங்களுக்கு செலவாகும் என்பது இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.